Hi friends, 12th Business Max exercise number 2.5 ல 5th sum integral of x power n log x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்கா, அப்போ ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், ஒன்று டிவின்னு எடுத்துக்கணும். அப்போ எதை யூன்னு எடுத்துக்கலாம்? நம்மளுக்கு லாக் எக்ஸை யூன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/xன்னு கிடைக்கும். டிவின்னு லாக் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்டெகிரல் பண்ணால் லாக் எக்ஸ்க்கு ஃபார்முலா தெரியாது. அதனால எதை யூன்னு எடுத்துக்கிறோம்? யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸ், டிவி ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்குவோம்? எக்ஸ் பவர் என். அப்போ யூவை என்ன பண்ணணும்? நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும், டிவியை இன்டெகிரல் பண்ணணும். அப்போ யூவை டிஃப்ரென்சியேட் பண்ணால் என்ன வரும்? டியூ ஈக்குவல் டு லாக் எக்ஸை பண்ணால் ஃபார்முலா என்னது? 1/x டிஎக்ஸ். அப்போ இதை இன்டெகிரல் பண்ணுறோம். இன்டெகிரல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? v ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. அப்போ du v கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? therefore இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் n log x dx ஈக்குவல் டு இது எந்த ஃபார்முலா இருக்கு? இன்டெகிரல் ஆஃப் u dv. அப்போ u dvக்கு என்ன ஃபார்முலா? uv மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் b du. அப்போ யூக்கு பதில் வேல்யூ என்ன இருக்கு? லாக் எக்ஸ். விக்கு பதில் வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் விக்கு வேல்யூ என்னது? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 இன்டூ டியூக்கு வேல்யூ என்னது? 1/x dx. அப்போ 1/x dx. இப்போ இது என்ன பண்ணுறோம்? இதோட இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 லாக் எக்ஸ் மைனஸ் இது வந்து நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இதை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ 1/n plus 1 இன்டெகிரல் ஆஃப் இங்கே எக்ஸு, இங்கே கீழே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. பட் எதில் இருக்குது? டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருந்து என்ன பண்ணலாம்? பவரை மைனஸ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுவேன்? எக்ஸ் பவர் n plus 1 இது மேலே வரும்போது என்ன ஆயிரும்? -1. பேஸ் சேமாக இருக்கிறனால அந்த மேலே இதோட சேர்த்து -1 ரைட் பண்ணியாச்சு இன்டூ டிஎக்ஸ். அப்போ இந்த -1 இந்த -1 என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 லாக் எக்ஸ் மைனஸ் 1/n plus 1. இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் எனக்கு என்ன ஃபார்முலா உனக்கு தெரியும்? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 பிளஸ் இன்டெகிரல் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாவே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்த்துக்கலாம். கேயோ சியோ எது வேணாலும் போட்டுக்கலாம். கே அல்லது சி போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்? பிளஸ் கே. அப்போ இது ரெண்டுல என்ன சேமாக இருக்கு? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? எக்ஸ் பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1 காமனாக இருக்குது. ஆனால் இதை வெளியில் எடுத்துட்டோம். அப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும்? லாக் எக்ஸ் மைனஸ் 1/n plus 1. இது ரெண்டுக்கு தான் காமனாக எடுத்துருக்கோம். அதனால என்ன போட்டுட்டோம்? ப்ராக்கெட் போட்டோம். ப்ளஸ் கே. ஓகேவா? அப்போ ரெண்டு எக்ஸு வந்திருக்கு ஃபார்முலா இதில் சம்மில். அதனால இது என்ன பண்ணியிருக்கோம்? யூ டிவி மெத்தட் எடுத்து நம்ம இன்டெகிரல் ஆஃப் யூ டிவி ஃபார்முலா வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.